கிருஷ்ணனுக்கு பாடினார். கிருஷ்ணனுடைய எந்த லீலை, எந்த சேட்டித்தத்தை பற்றி பாடினார்னா, இந்த சப்பாணி கொட்டி அதை சேவிக்கணுங்கிறதுல பெரியாழ்வாருக்கு அப்படி ஒரு வேட்கை, விருப்பமா. ஒரு தாய் யசோதை கண்ணன் மீது எவ்வளவு அன்பு காட்டினாளோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு பெரியாழ்வார் யசோதை கண்ணன் மீது அன்பு காட்டினாளே. அப்போ வேட்கையால் சொன்ன அந்த விருப்பத்தோடு, பக்தியோடு, அன்போடு, தாய் பாசத்தோடு பாடப்பட்டவை 10 பாசுரங்கள். ஒவ்வொரு பாசுரத்துல உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் பாருங்க, அந்த தாய்ப்பாசம் மணக்கும்படியாக பெரியாழ்வார் பாடியிருக்கார். அதனால வேட்கையால் சொன்ன சப்பாணி ஈரைந்தும், சப்பாணி கொட்ட சொல்லி 10 பாட்டு விருப்பத்தோடு பாடினவை, அவைதான் இந்த பாசுரங்கள். இத சொன்ன நமக்கெல்லாம் என்ன பலன்னா, பெரியாழ்வார் எப்படி தாய்ப்பாசத்தோடு சொன்னாரோ வேட்கையினால் சொல்லுவார். நாமும் என்ன பண்ணணுமா, கிருஷ்ணன் மீது அந்த தாய்ப்பாசத்தை வளர்த்துக்கணும். நம்மாத்து குழந்தையாக கண்ணனை காண வேண்டும், நம் பிள்ளையாக கண்டு, ஆஹா கண்ணன் எவ்வளவு அழகா இருக்கான், இவன் சப்பானி கொட்டினா நல்லா இருக்குமே, ரசிச்சு சொன்னாதான் பலன். அப்படி ரசிக்காம சொன்னால் இந்த 10 பாட்டுக்கு பலன் கிடையாதான். அதனால நன்றாக வேட்கையினால் சொல்லுவார். அந்த பெரிய அவருக்கு இருந்த பக்தி நமக்கு வருமானா அது வராதுதான். ஆனாலும் ஏதோ அதுல கோடியில ஒரு பங்காவது வளர்த்துண்டு கிருஷ்ணனை குழந்தையாக கண்டு அவன் எதிரே இருப்பதாக அனுபவித்து, கிருஷ்ணா கைத்தட்டுடா கைத்தட்டுடா சப்பானி கொட்டுடா, அப்படி கண்ணனை கொஞ்சி கொஞ்சித்தான் இந்த 10 பாடல்களையும் சொல்ல வேண்டும். இந்த 10 பாட்டை மட்டும் ஒருத்தர் சொல்லிட்டார்னா வினைகளை கிருஷ்ணன் போக்குவான்னு சொல்லல, வினை போமே, அந்த பாபங்கள் தானே பயந்து ஓடிடுமா. அச்சோச்சோ கிருஷ்ணனை சப்பானி கொட்ட சொல்லியிருக்கார், கிருஷ்ணன் அடிக்கிற மாதிரி, கொசு அடிக்கிற மாதிரி பாபங்களான நம்மை அடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு கிருஷ்ணனை சப்பானி கொட்டுன்னு சொன்னோம்னா, நம்ம இப்படி கொசுவை ஒரு அடி அடிக்கிறோம் இல்லையா, அது போல நம் பாபங்களும் அடிச்சிருவானா. அதனால பாபங்கள் கிருஷ்ணன் அடிக்க வேண்டாம், அவன் அடிச்சிருவான்னு பயந்து பாட்டை பாருங்க, வினை போமே, பாபங்கள் தானே உங்களை விட்டு ஓடிடும், எந்த பாபங்களும் கிட்டக்கவே நிக்காது. இந்த 10 பாட்டை சொல்வோருக்கு பலன் என்னன்னா, அவர்களின் பாபங்கள் பயந்தே ஓடிவிடும், பாபங்கள் கிட்டக்கவே நெருங்காது, அதுதான் பலன். எப்போதும் நறுமணம் வீசும் பூக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் பாடிய சப்பாணி கொட்டுவதற்காக தாய்ப்பாசம் நிறைந்த இந்த 10 பாட்டை பாசத்தோடு சொல்வோருக்கு பாபங்கள் நீங்கும்.